UFC ஃபைட் நைட் கமார் உஸ்மான் vs பக்லி ஃபைட்ல கமார் உஸ்மான் ஜட்ஜஸ் டிசிஷன்ல வின் பண்ணிட்டாரு. உஸ்மான் நிறைய ரெசல் பண்ணாரு. நல்ல கேம் பிளான். அதுதான் பக்லிக்கு ஸ்ட்ரைக்கிங்ல மட்டும்தான் சான்ஸே இருக்கு. கிரவுண்ட்ல உஸ்மானுக்கு தான் செம அட்வான்டேஜ் இருந்துச்சு. உஸ்மான் டேக் டவுன் பண்ணி டாப் கண்ட்ரோலோட கிரவுண்ட் அண்ட் பவுண்ட் பண்ணாரு. பக்லினால அதை ஹேண்டிலே பண்ண முடியல. ரவுண்ட் 1 ஃபுல்லாவே உஸ்மான் கிரவுண்ட்லயே கண்ட்ரோல் பண்ணிட்டாரு. பக்லி அந்த ரவுண்ட்லயே ப்ளீட் ஆயிட்டாரு. அந்த ரவுண்ட் பார்த்தப்பயே விண்டேஜ் கமார் உஸ்மான் தான் தெரிஞ்சாரு. கிரவுண்ட்ல அவ்வளோ ஸ்ட்ராங்கா இருந்தார் உஸ்மான். ரவுண்ட் 2ல பக்லி ஸ்ட்ரைக்கிங்ல இருக்கிறவர் தான் ஷார்ட்ஸ் த்ரோ பண்ண பார்த்தாரு. உஸ்மான் கிரவுண்டுக்கு கொண்டு போனது பக்லினால ஹேண்டிலே பண்ண முடியல. டிஃபென்சிவா போயிடுறாரு. பாட்டம் பொசிஷன்ல இருந்து எஸ்கேப் ஆக தெரியல அவருக்கு. ரவுண்ட் 3ல பக்லி ஷார்ட்ஸ் லேண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணாரு. உஸ்மான் மறுபடியும் டேக் டவுன் பண்ணி கிரவுண்ட் அண்ட் பவுண்ட் போட்டுட்டாரு. ஃபைட் எப்படி இருந்துச்சுன்னா உஸ்மான் ஒரே ஒரு டேக் டவுன் கம்ப்ளீட் பண்ணா போதும், அந்த ரவுண்ட் ஃபுல்லா கிரவுண்ட்ல வச்சு டாமினேட் பண்ணி ரவுண்ட் செக்யூர் பண்ணிடலாம்னு உஸ்மானுக்கு தெரிஞ்சிருச்சு. ஃபர்ஸ்ட் 3 ரவுண்ட்ஸ்ல உஸ்மான் தான் வின். அடுத்த 2 ரவுண்ட்ஸ்ல பக்லி ஃபினிஷ் எடுத்தா மட்டும் தான் வின் பண்ண முடியும்னு இருந்துச்சு. ரவுண்ட் 4ல பக்லி ஆக்டகன் சென்டர்ல இருந்து ஸ்ட்ரைக்கிங்ல உஸ்மானை என்கேஜ் பண்ண வச்சாரு. அது சூப்பர் ஆப்ஷன். ஏன்னா கேஜ் கார்னர்ல போயிட்டா கண்டிப்பா உஸ்மான் டேக் டவுன் எக்ஸிக்யூட் பண்ணிடுவாரு. அந்த ரவுண்ட்ல ஒரு 3 மினிட்ஸ் சென்டர்ல ஸ்ட்ரைக்கிங்ல என்கேஜ் ஆனாங்க. எப்போ பக்லி கேஜ் கார்னர் கிட்ட போனாரோ உஸ்மான் டேக் டவுன் பண்ணி கிரவுண்ட்ல டாமினேட் பண்ணிட்டாரு. அந்த 4th ரவுண்ட் ஸ்கோர் கார்டில் பார்த்தோம்னா 2 ஜட்ஜ் உஸ்மானுக்கு ஸ்கோர் பண்ணியிருக்காங்க, ஒரு ஜட்ஜ் பக்லிக்கு ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க. எனக்கு உஸ்மான் தான் ரவுண்ட் 4 வின்னு தோணுச்சு. ரவுண்ட் 5 லாஸ்ட் ரவுண்ட் கண்டிப்பா பக்லி ஃபினிஷ் எடுத்தா மட்டும்தான் வின் பண்ண முடியும்னு ஆயிருச்சு. உஸ்மான் லியான் ஃபைட்ல இந்த மாதிரி தான் சிச்சுவேஷன்ல இருந்து உஸ்மான் தோத்தாரு. உஸ்மானுக்கு கண்டிப்பா அது ஞாபகம் வந்திருக்கும். பக்லிக்கு ஒரு சின்ன ஹோப் இருந்திருக்கும், மேபி ரவுண்ட் 5ல ஏதாவது பண்ணலாம்னு. ரவுண்ட் 5 தான் செம கம்படிட்டிவ் ரவுண்டா இருந்துச்சு. பக்லி டேக் டவுன்ஸை நல்லா டிஃபெண்ட் பண்ணாரு. மொத்த ஃபைட்லயே ரவுண்ட் 5ல தான் பக்லி நிறைய ஷார்ட்ஸே லேண்ட் பண்ணாரு. ஸ்ட்ரைக்கிங்ல பக்லிக்கு தான் அட்வான்டேஜ்னு அந்த ரவுண்ட்ல நல்லாவே காட்டினாரு. உஸ்மானுக்கு அந்த ரவுண்டை பினிஷ் பண்ணாலே போதும், கண்டிப்பா வின்னு தெரியும். உஸ்மான் ரிஸ்க் எடுக்காம ஃபைட்டை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாரு. 5th ரவுண்ட் ஜட்ஜஸ் ஸ்கோர் கால் வந்து பக்லி தான் வின் பண்ணியிருந்தாரு. ஆனா கமார் உஸ்மான் தான் ஜட்ஜஸ் டிசிஷன்ல அந்த ஃபைட்டை வின் பண்ணியிருக்காரு. கமார் உஸ்மான் அவரோட நெக்ஸ்ட் UFC பிளான் பத்தியும் சொன்னாரு. JDM vs இஸ்லாம் வெல்டர்வெயிட் சாம்பியன்ஷிப் ஃபைட்ல வின் பண்றவங்கள அடுத்து உஸ்மான் ஃபைட் பண்ணணும்னு சொல்றாரு. உஸ்மான் இதுக்கு முன்னாடி தான் 3 ஃபைட்ஸ் லூஸ் பண்ணியிருக்காரு. மிடில் வெயிட்ல ஹாம்சாட் கூட ஒரு லாஸ், லியான் கூட வெல்டர்வெயிட் சாம்பியன்ஷிப்புக்கு 2 லாஸ். ஷவுகாட்ல இருக்கிறப்போ உஸ்மானுக்கு இப்போ உடனே சான்ஸ் தரக்கூடாதுன்னு தான் எனக்கு தோணுது. பெலால் வந்துட்டு இந்த ஃபைட் முடிஞ்ச அப்புறம் உஸ்மானை கால் அவுட் பண்ணாரு. பெலாலுக்கும் உஸ்மானுக்கும் பவுண்ட் ஃபார் பவுண்ட் பாட்காஸ்ட்ல சண்டையே இருக்கு. உஸ்மான் ஆனா பெலால் கூட ஃபைட் பண்ண இன்ட்ரெஸ்ட் காட்டல, வெல்டர்வெயிட் சாம்பியன்ஷிப்புக்கு தான் ஃபைட் பண்ணணும்னு சொல்றாரு. உஸ்மான் டேமேஜான நீஸோட இந்த ஏஜ்ல செம டாமினண்டா பர்ஃபார்ம் பண்ணாரு. பக்லிக்கு கிரவுண்ட் கேம் ஸ்ட்ராங் இல்லை, ஆனா வெல்டர்வெயிட்டோட மற்ற டாப் கண்டெண்டர்ஸ்க்கு செம கிரவுண்ட் கேம் இருக்கு. உஸ்மான் வந்துட்டு பிரைமையும் தாண்டிட்டாரு. கண்டெண்டர்ஸை ஃபைட் பண்ணி சாம்பியன்ஷிப் ஷாட் ஏர்ன் பண்ற அளவுக்கு அவருக்கு ஹங்கர் இருக்கான்னு தெரியல. UFC வேற கண்டெண்டர் கூட உஸ்மான மேட்ச் அப் பண்றாங்களா இல்ல சாம்பியன்ஷிப் ஷாட் தருவாங்களான்னு பார்ப்போம். இஸ்லாம் இன்கேஸ் வெல்டர்வெயிட் சாம்பியன் ஆயிட்டாலும் உஸ்மானும் இஸ்லாமும் ஃபைட் பண்ண ரெடின்னு சொல்லிட்டாங்க. UFC என்ன பண்றாங்கன்னு தான் நாம இப்ப பார்க்க வேண்டியதா இருக்கு. ஷவுகாட் இன்ஜுரின்னு சொன்னாரு, ரெடி ஆயிட்டாரா என்னன்னு தெரியல. ஷவுகாட் ரெடி இல்லைன்னா உஸ்மானுக்கு UFC சான்ஸ் கொடுக்க நிறைய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா உஸ்மான் தான் அந்த டிவிஷன்ல இருக்கிறதே பிக் நேம். உஸ்மான் 3 ஃபைட் லூசிங் ஸ்ட்ரீக் பிரேக் பண்ணிட்டாரு. அந்த 3 ஃபைட்லயும் உஸ்மான் மோசமாலாம் ஃபைட் பண்ணல. லியான் கூட டாமினேட் பண்ணிட்டு இருந்தாரு. ஆனா லாஸ்ட் ரவுண்ட்ல லியான் ஹெட் கிக் போட்டு நாக் அவுட் பண்ணிட்டாரு. அடுத்த லியான் உஸ்மான் ஃபைட்ல ஜட்ஜ் டிசிஷன்ல தோத்துட்டாரு. ஹாம்சட் கூட மிடில் வெயிட் ஷார்ட் நோட்டீஸ் ஃபைட்ல ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல தான் உஸ்மான் ஸ்ட்ரகிள் ஆனாரு. ரவுண்டு போக போக நல்லா தான் ஃபைட் பண்ணாரு. 5 ரவுண்ட் ஃபைட்டா இருந்தா என்ன வேணா ஆயிருக்கலாம். இப்போ உஸ்மான் பக்லியை டிஃபீட் பண்ணியிருக்காரு. உஸ்மானுக்கு நெக்ஸ்ட் வெல்டர்வெயிட் சாம்பியன்ஷிப் ஷாட் கொடுக்கலாமா வேண்டாமான்னு உங்க ஒப்பீனியனை கமெண்ட் பண்ணுங்க. டாக் ஷோ தமிழ இன்ஸ்டாகிராம் யூடியூப்ல மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்ப்போம். பை கைஸ்.